வேரித்தாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்கள் அனைவருக்கும் பிரைடாவின் அன்பு வணக்கங்கள். கடந்த பகுதியில் மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் எந்த அளவிற்கு பயிற்சி பெற்று இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நம்மோடு மிக தெளிவாக பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். மீண்டுமாக இன்னும் பல கருத்துக்களை வழங்க நமது மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர். எஸ் ஃபாதர். ஃபாதர், லாஸ்ட் டைம் வந்து டீச்சர்ஸோட பங்களிப்பு எந்த அளவிற்கு முக்கியத்துவம், அவர்கள் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக அழகாக எங்களுக்கு கருத்துக்களை வழங்கினீர்கள். இப்பொழுது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், புதிய முறையில், ஏனென்றால் பழைய முறையெல்லாம் பார்த்தா அடிப்படை ஜபங்களை ஜெபிச்சு அதை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சாலே மறைக்கல்வி தெரிஞ்ச மாதிரி ஒரு இயல்பு நிலை இருந்தது. இப்பெல்லாம் வந்து புதிய புதிய முறையில் தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஒவ்வொரு மறைக்கல்வி வகுப்பும் எதையாவது புதுசா இருக்காதா அப்படின்னு பிள்ளைகள் இயங்குகிறார்கள். அது மாதிரி ஏதாவது புதிய வழிமுறைகள், புதிய மெத்தடாலஜி ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா ஃபாதர்? நமக்கு இப்ப செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜிங்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட், அதாவது மானிட இயல் முறை. அதாவது சில மீன்களை மனித மைய மறைக்கல்வின்னு சொல்லுவாங்க. அது வந்து சரியான தமிழாக்கம் இல்லை. ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அல்ல, மனிதன் அல்ல மையம்ங்கிறது. நம்ம மறைக்கல்வி வந்து கிறிஸ்து மைய மறைக்கல்வி தான் நம்ம பொறுத்தவரையில. நமக்கு கிறிஸ்து வழியாகத்தான். அதனால எங்களுக்கு கோட்டார் மறை மாவட்டத்துல மறைக்கல்வி கீதமே கிறிஸ்து உருவாக வேண்டும் அப்படிதான் பாடுவாங்க. ஆமா, அப்படிதான் போடுவாங்க. கிறிஸ்துவிடை மனநிலை பெற வேண்டும் என்பது. அதனால அந்த மெத்தடாலஜின்னு சொல்லும் போது அது மெத்தடாலஜி தான் ஆந்த்ரோபாலஜிக்கல். அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அல்ல, ஆந்த்ரோபாலஜிக். அதாவது மானிட இயல்னு சொல்லும் போது மனிதனுடைய அனுபவங்கள் அடிப்படையில. அனுபவம் தான் எல்லா கல்விக்கும், கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை அனுபவம். கற்றலுக்கும் படித்தலுக்கும் வித்தியாசம் உண்டு. படிக்கிறது நமக்கு அனுபவம் இல்லாததையும் படிச்சிருவோம். ஆனா கற்றுக்கொள்றதுங்கிறது வந்து லேர்ன். ஆமா, அது அனுபவ ரீதி, அனுபவத்தை உருவாக்குறது. அதாவது இந்த கல்வி, சாதாரண கல்வியில வந்து எஜுகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, கல்வியாக்கும் அனுபவங்கள். அதுபோல இதுல வந்து கேட்டகேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், மறைக்கல்வி ஆக்கும், அதாவது நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அனுபவங்கள். அந்த அனுபவங்களை நம்ம வந்து உருவாக்க வேண்டும். அந்த அனுபவங்களை உருவாக்கும் போதுதான் நான் முதல்ல டீச்சர்ஸுக்கு அந்த பயிற்சி சொன்ன நேரத்துல சொன்னது, இந்த கதைகள், விளையாட்டுகள், அப்படிப்பட்ட பாடல்கள், இவையெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு அந்த பருவத்துக்கு ஏற்ப, சிறாருக்கு இது நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் போன பிறகு, எடுத்துக்காட்டாக இளைஞர்களுடைய மறைக்கல்வின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட போய் விளையாட்டுகள் எல்லாருக்கும் வைக்கலாம். அவங்களுக்குரிய விளையாட்டுகளுடைய தன்மை வேற மாதிரி இருக்கும் விளையாட்டுகள். அதோட முக்கியமா என்னன்னா, அவங்களுக்கு இன்னும் இந்த சமூகத்தை பற்றிய சமூக அனுபவங்கள். இப்ப எடுத்துக்காட்டாக இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்னன்னு சொன்னா, அவங்களுடைய இந்த பாலியல் சார்ந்த அனுபவம், அந்த வேவ் லெங்க்ல அவங்கள அணுகணும். அதே மாதிரி அவங்கள ஈர்க்கிறது இன்றைக்குள்ள மீடியா இதெல்லாம் இருக்குது. அந்த அனுபவங்களோட அவங்கள்ட்ட நம்ம வந்து அணுகும் போது அவங்களுக்கு அதுல கொஞ்சம் ஈடுபாடு வரும். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் அப்படி அந்த அவங்கவுங்க அனுபவத்தின் அடிப்படையில. அது ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட். அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தடை முன்னாடி எப்படி அமைச்சிருந்தாங்கன்னா 3 ஸ்டெப் அமைச்சிருந்தாங்க. அனுபவம், கடவுளுடைய வார்த்தை, மாணவர் பதில்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, அதை அப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண முடியாது. அனுபவம்னு சொல்லும் போதே அதால இறை வார்த்தையும் வருது. நம்ம இறை வார்த்தையை விட்டு ஒரு அனுபவம் நமக்கு கிடையாது. கடவுளுடைய வார்த்தையும் அனுபவம் ஒண்ணுதான். நம்முடைய பதில் அதுலயே வந்துருது. ஏறக்குறைய அந்த ஒய்சிஎஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜோசப் கார்டைன் இந்த கார்டினல் வகுத்தது, நோக்கு, சீர்தூக்கு, செயல்படு, சி ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அடிப்படையில இது வந்து ஒரு ஒரு ப்ராசஸ். அந்த செயல்பாடு, அதுக்கப்புறமா திருப்பி அதை நம்ம பார்க்கிறோம், அதை சீர்தூக்கி பார்க்கிறோம், சி ஜட்ஜ் அண்ட் ஆக்ட். அந்த மாதிரி நமக்கு இங்க என்னன்னா, நம்ம அனுபவங்களை பார்க்கிறோம், அந்த அனுபவங்களை இறை வார்த்தையோட உரசி பார்க்கிறோம். இதுல என்னன்னா, இறை வார்த்தை நம்ம அனுபவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அனுபவங்கள் இறை வார்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு மியூச்சுவல் அந்த இது இறை வார்த்தையை நம்ம வந்து அதுல மாணவர்களுக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு பதில்.
இயல்பா அவங்களுடைய ஒரு மனநிலையில என்ன மாற்றம் வருது, இனி நான் இப்படி செய்வேன், இனி இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றது. அது சில சமயங்கள் ஒரு விளையாட்டுலயே இந்த 3 நடக்கும். ஒரு சின்ன விளையாட்டு நான் நடத்துறது உண்டு. என்னன்னா 3 முதல்ல தனித்தனியா ஒரு சின்ன சின்ன பெபிள்ஸ் வச்சுட்டு அவங்க ஏதாவது ஒரு வடிவத்தை உருவாக்க சொல்லுவேன். அந்த ஒவ்வொருத்தரும். ஆனா ஒரு வடிவம் உருவாகாது, ஒவ்வொருத்தரும் பேசக்கூடாது. அடுத்து அதை 2 3 குரூப்பா பிரிச்சுட்டு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவேன், என்ன எழுத்தோ வடிவம் உருவாக்கலாம்னு. ஆனாலும் எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும், அப்பவும் வராது. 3வது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வடிவத்தை உருவாக்கும் போது ஈஸியா வந்துடும். அவங்க கேட்ட இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றீங்கன்னு கேட்டா, நம்ம தனிப்பட்ட முறையிலயோ குரூப்பிசமோ வேலை செய்யாது, எல்லாம் சேர்ந்து இணைந்து செய்தா ஒரு காரியம் சக்சஸ் ஆகிருக்கும்னு நம்ம கற்றே கொடுக்க வேண்டாம், அவங்களே அதை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு விளையாட்டுகள் மூலமாக ஒரு பாடத்தையும் அப்படி நம்ம விளையாட்டு படத்துல ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு பாடத்திலையும் வார்த்தை விளையாட்டுகள் எந்த பாடத்தையும் எதை வச்சு பண்ணலாம். அதே மாதிரி அதுல வரக்கூடிய சில ஆக்ஷன்ஸ் அதுகள்லாம் அந்த சிறாருடைய குழந்தைகளுடைய மாணவர்களுடைய மனசுல நின்று நிலைக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு அனுபவ அடிப்படையில உள்ள அந்த மெத்தடாலஜி கொண்டு வரணும்னு இப்போ முயற்சி பண்றோம். பாடங்கள்லையும் திட்டங்கள் அப்படி இல்லைனாலும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது எப்படி ஒவ்வொரு பாடத்தையும் இப்படி அவங்களுக்கு அனுபவமாக்குறதுன்னு. இனி இந்த அனுபவத்தை உருவாக்குறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஒண்ணு விளையாட்டு, பிறகு பாடல், சொன்னேன் கதைகள், 3வது நடிப்பு, ரோல் பிளே, பிறகு குரூப் ஒர்க்கு, ஆமா, பிறகு ஒர்க் ஷாப்னு மாதிரி சரி இப்படி அந்த ஒரு நாளைக்கு அந்த மறைக்கல்வி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நம்ம மறைக்கல்வி வகுப்பு மாணவர் அல்ல மாணவருடைய வீட்டுல ஒரு தாத்தாவை சுகம் இல்லாம இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த அங்க ஒரு நோயாளி சந்திக்க போறதே அது ஒரு மறைக்கல்வி. ஆமா, அந்த மாதிரி செயல் வடிவ மறைக்கல்வின்னு சொல்றேன். இப்போ பள்ளிக்கூடத்துல பிரைமரியில ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க செயல் வடிவ கல்வி. அது மாதிரி செயல் வடிவ மறைக்கல்வி அது நம்ம கொண்டு வரலாம். அது இன்னும் அதிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த இப்போ உள்ள மெத்தடாலஜி. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது ஏற்கனவே நம்ம தென் அமெரிக்காவில் அந்த காலத்துல அந்த அன்பியங்கள் தொடங்குற நேரத்துல நமக்கு மறைக்கல்வியே தேவையில்லை, அதுக்கு ஒன்று தனி ஒரு பாடத்திட்டம் தேவையில்லை. என்னன்னா ஒரு மறைக்கல்வி சூழலை உருவாக்குவது, கேட்டகரிட்டிக்கல் ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கேட்டகுமினல் கம்யூனிட்டேரியன் மெத்தட். ஒரு சமூகத்துல நமக்கு என்னன்னா நம்ம சமூகங்கள் மிக்ஸ்டு குரூப், நம்ம ஒரு அதுக்காக தான் நம்ம அன்பியங்கள் நடத்துறோம். அந்த அன்பியங்கள் உண்மையான அன்பியங்களாக இருந்தா அது மறைக்கல்விக்கான ஒரு தளமாக மாறும். அதுல அனுபவம் அவங்களுக்கு உருவாகும், கிறிஸ்தவ அனுபவங்கள் உருவாகும். அதை விட முக்கியமா குடும்பங்கள் நான் ஏற்கனவே சொன்னதான் பெற்றோரை பற்றி சொல்லும்போது குடும்பங்கள் நமக்கு ஒரு மறைக்கல்வி ஆக்கும் தளங்களாக உருவாகலாம். அந்த மறைக்கல்வி பாடம் இல்ல, ஃபேமிலி கேட்டகரிஸ் நான் சொல்லலைங்க. அங்க அவங்க அன்பாக செயல்பட்டு ஒற்றுமையாக ஒருத்தர் மற்றவருக்கு உதவி செய்து அங்க கடவுளுடைய வார்த்தையை அவங்க தியானிச்சு பண்ணும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளம் கிடைக்குது. அப்படி நடத்தும் போது இதெல்லாம் பிராக்டிக்கலான்னு தெரியல. நான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப ஐடியல் நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா முயற்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு வேளை ஒத்து வரலாம் அல்லது வராமல் இருக்கலாம், தெரியல. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நமக்கு ஆந்த்ரோபாலஜிக்கல் மெத்தட் தான். ஆனா ஒரு சில அன்பியங்கள் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஈவினிங்ல அன்பியம் வைப்பாங்க. அப்ப குழந்தைங்களும் போவாங்க, பெரியவங்க போவாங்க, வயது முதிர்ந்தவங்களும் போவாங்க. அப்ப அந்த நற்செய்தி பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ அல்லது ஒரு சிலதெல்லாம் அந்த குடும்பத்துல பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசை, அன்பியன்னா தானாவே போயிடுவாங்க. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேஸ்ல வைக்கிறாங்க. நான் முன்னாடி இருந்த பங்குல அது மாதிரி எப்போதுமே வைப்பாங்க, இதர் சாட்டர்டே இல்லைன்னா சண்டே வைப்பாங்க. பார்த்தா எல்லா குட்டீஸும் இருக்கும். அப்ப நம்ம நற்செய்தியை பேசுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். அதோட இந்த குழந்தைகளை பொறுத்தவரை 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை 18 வயது வரைக்கும் வச்சுக்கலாம். என்ன ஐநா சபையில 18 வயது வரைக்கும் குழந்தைகள். அவங்க என்னன்னா நம்முடைய குடும்பங்களும் அன்பியங்களும் பங்கும் குழந்தைகளை கொண்டாட சமூகமாக மாறணும். குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோங்கிறது அல்ல, குழந்தைகளை நம்ம மத்தியில வளர்க்கிறோம். அந்த ஒரு எண்ணத்தோட தான் நம்ம இந்த மெத்தடாலஜி அமையணும். இன்னும் சில மறைக்கல்வி ஆசிரியர்கள் அவங்க கையில ஒரு குச்சி இல்லாம மறைக்கல் நடத்த முடியாம இருக்காங்க. இந்த பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு அதை நம்பாதவங்க ஒரு குச்சியை நம்புறாங்க. அந்த மாதிரி
அது தேவையில்லை நமக்கு. அது வந்து குச்சி எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை போர்டு பயன்படுத்துறோம்னா அதுல ஏதாவது எழுதுறத காட்டுறதுக்காக பயன்படுத்தலாம். மற்றபடி அந்த வன்முறைகளே தேவையில்லை. அந்த ஒரு அன்பான ஒரு அணுகுமுறை இருந்தாலே நம்ம மெத்தடாலஜி, அதான் ஆந்திரபாலஜிக்கல்னு சொல்லும்போது அதுவும் தான். அவங்கள வந்து வன்முறை இல்லாம, அவங்கள வன்முறையாளர் ஆக்காம, ரொம்ப அன்பான, அது மறைக்கல்விக்கு நம்ம முறைசார் மறைக்கல்விக்கு மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கு என்னன்னா பரிசு கிடைக்கிறதல்ல, சிறு சேமிப்பல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, ஆசிரியர் நமக்கு தரக்கூடிய அந்த அணுகுமுறை, ஆசிரியர் நம்மகிட்ட காட்டக்கூடிய அணுகுமுறையில அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும். அப்படி வந்துன்னு சொன்னா இந்த ஆந்திரபாலஜிக்கல் மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எந்த மெத்தடையும் நம்ம இது எப்படி பயன்படுத்துறோங்கிறத வச்சுதான் அதோட பயன் கிடைக்காம மாதிரி. இந்த ஆந்திரபாலஜிக்கல் மெத்தடை வந்து இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி கொண்டு வர்றது நல்லது. அதுக்கு சப்போர்ட்டாக, அதுக்கு துணையாக அந்த கம்யூனிட்டேரியன் மெத்தட், ஒரு மறைக்கல்வி சூழலை, ஒரு இறை நம்பிக்கை சூழலை அவங்க குழந்தைகள் மாணவர்கள் வாழ்ற இடத்துல உருவாக்குறது நல்லது. தேங்க்யூ ஃபாதர். அதுவும் குறிப்பா வந்து புதிய முறைகள்ல வந்து எப்படி இந்த மறைக்கல்வி பிள்ளைகளை கையாள்வது, அதிலும் குறிப்பா பழைய முறைகளை இப்ப பின்பற்றினா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. புதிய முறைகளை நீங்க சொன்ன மாதிரி சிறு சிறு கதைகள், பாடல்கள், நடிப்பு, இந்த நற்செய்தியை முன்னிட்டு ஒரு சில பிள்ளைகளையே நடித்து காட்டுகின்ற ஒரு சில அனுபவங்களை எல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு புதிய விதத்தில மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மானுடவியலை ஒத்த அந்த ஆந்திரபாலஜிக்கலுடைய மெத்தட்ல நம்மளால அவங்களுடைய ஈடுபாடு முக்கியம். மாணவர்களுடைய ஈடுபாடு, அவங்களையும் கதைகளை உருவாக்க சொல்லலாம். ஆமா, அந்த மாதிரி. சரி, அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி ஃபாதர். உங்களை நான் அடுத்த நிகழ்வில் சந்திக்க இன்னும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். எங்களுடைய வேரித்தாஸ் நேயர்களும் ஆர்வமாக இருப்பார்கள் என நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபாதர். வேரித்தாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களே, அருட்தந்தை அவர்களோடு புதிய முறையில் எவ்வாறெல்லாம் மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் அறிய இருக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா. நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.